கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அடப்பெரும் கிருபையால் திருக்குர்ஆனுடைய வசனங்களின் விளக்க உரைகளை ஒவ்வொரு வாரமும் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த நிஅமத்தை தொடர்படியானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன். சென்ற வாரம் ஆல இம்ரான் சூராவினுடைய 9, 10 வசனங்களை நம்ம பார்த்தோம். நல்லடியார்கள் எப்படி எந்த மனநிலையில் இருந்து அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பார்கள் என்பது சம்பந்தமான பல்வேறுபட்ட செய்திகளை நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற வசனம் ஒரு 2 வசனம். காஃபிர்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு 2 வசனத்தை அல்லாஹ் இங்கு சொல்லி காட்டுறான். நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் முந்தைய வசனத்தில் சொல்லிட்டு காஃபிர்களுடைய மனநிலை, அவர்களுடைய தைரியம், அல்லாஹுடைய வசனங்களை மறுத்துவிட்ட பிறகும் இந்த உலகத்தில் அவர்கள் எப்படி தைரியமாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் விளக்கி இந்த ஒரு 2 வசனங்களில் அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். அந்த 2 வசனங்கள், இன்னல்லதீன கஃபரு லன் துக்னிய அன்ஹும் அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும் மினல்லாஹி ஷைஆ வ உலாயிக ஹும் வகூதுன் நார் கதஅபி ஆலி ஃபிர்அவுன வல்லதீன மின் கப்லிஹிம் கذبوا பிஆயாத்தினா ஃபஅഖதஹுமுல்லாஹு பிதுனூபிஹிம் வல்லாஹு ஷதீதுல் இகாப் அவ் கமா கால தஆலா. 2 வசனத்தை அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னல்லதீன கஃபரு, அல்லாஹுடைய அத்தாட்சிகளை வசனங்களை நிராகரித்தார்களே காஃபிர்கள், நிச்சயமாக அவர்கள் லன் துக்னிய அன்ஹும் அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும், அவர்களுடைய பிள்ளைகளோ அவர்களுடைய செல்வங்களோ அவர்களை விட்டும் தடுக்காது. மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விடமிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களுடைய பிள்ளைகளோ அவர்களுடைய செல்வங்களோ அவர்களை தடுக்காது, அவர்களை விட்டும் தடுக்காது. வ உலாயிக ஹும் வகூதுன் நார், அவர்கள்தான் நரகத்தினுடைய எரிபொருள்கள். கதஅபி ஆலி ஃபிர்அவுன வல்லதீன மின் கப்லிஹிம், ஃபிர்அவுனுடைய சந்ததிகள் அதற்கு முன்புள்ள வாழ்ந்தார்களே அவர்களுடைய நிலையை போல. கذبوا பிஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை அவர்கள் பொய்யாக்கினார்கள். ஃபஅഖதஹுமுல்லாஹு பிதுனூபிஹிம், அவர்களுடைய பாவங்களின் காரணமாக அல்லாஹ் அவர்களை பிடித்தான். வல்லாஹு ஷதீதுல் இகாப், அல்லாஹ் தண்டிப்பதில் ரொம்ப கடினமானவனாக இருக்கிறான் என்பது இந்த 2 வசனங்களுடைய பொருள். காஃபிர்களுடைய நிலையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். காஃபிர்கள் எந்த மனநிலையில் எந்த தைரியத்தில் இந்த உலகத்தில் அவர்கள் வாழுகிறார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு அதற்கு முன்பு வாழ்ந்த சமுதாயத்தினுடைய நிலைகளை எடுத்து சொல்லி அவர்களை இந்த உலகத்திலே அல்லாஹ் எப்படி நடத்தின அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த 2 வசனங்கள்ல சொல்லி காட்டுறான். இந்த வசனங்களுக்கு முன்புள்ள வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, நல்லடியார்கள் இந்த உலகத்தில் எந்த மனநிலையில் வாழ்ந்தார்கள்ங்கிறத பார்த்தோம். அல்லாஹுவை தொழுது அல்லாஹுவை வணங்கி அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றி இருக்கக்கூடிய நல்லடியார்கள் என்ன மனசுக்குள்ள நினைத்திருப்பார்கள், யா அல்லாஹ், நாங்கள் ஹிதாயத்துக்கு வந்துவிட்ட பிறகு எங்களை வழிகெடுத்து விடாதே என்று ஒரு பயந்த நிலையிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஹிதாயத்தில் உள்ளவர்கள், நல்லவர்கள், நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்கள், அவர்களே எங்களுடைய உள்ளத்திலிருந்து இந்த ஈமானை தூக்கிறாதேங்கிற பயத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். போன வசனத்துல பார்த்தோம். ஆனா காஃபிர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அல்லாஹுடைய வசனங்களை மறுத்துவிட்டு அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் ஏற்காமல் நிராகரித்து விட்டு எங்களுடைய பணங்காசு எங்களை காப்பாற்றும், எங்களுடைய பொருள் எங்களை காப்பாற்றும், எங்களுடைய குழந்தைகள் எங்களை காப்பாற்றுவார்கள் என்று அந்த மனநிலையில இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இவர்கள் தான் நரகத்தினுடைய எரிபொருள்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு மட்டும் அல்லாஹ் சொல்லாம இதுக்கு ஆதாரத்தை அல்லாஹ் நிரூபிக்கிறான். உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயம், இந்த இஸ்லாம் இப்போ தோன்றது கிடையாது. இஸ்லாம் தோன்றியது 1400 வருடங்களுக்கு முன்பாகங்கிற மாதிரிலாம் வரலாற்று நூல்கள் எழுதுவாங்க. இந்த இஸ்லாம் அப்போ தோன்றியது கிடையாது.
உலகம் தோன்றிய நாளில் இருந்து அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை வழங்கி இருக்கிறான். ஆனால் சில நேரங்களில் இஸ்லாத்தினுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தினுடைய செயல்பாடுகள் குறைந்து விடுகிற பொழுது, ஈமானுடைய நிலை குன்றி போய் விடுகிற பொழுது, அவ்வப்பொழுது சில நபிமார்களை அனுப்பி மக்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்ய நபிமார்களை அனுப்புவான். அப்படி அனுப்பப்பட்ட தூதர்களில் இறுதி தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அது மாத்திரம்தான் இஸ்லாத்தினுடைய தொடக்கம் நம்ம நினைச்சிடக்கூடாது. அதுக்கு முன்பிலிருந்து இஸ்லாத்தினுடைய தொடக்கங்கள் ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த இஸ்லாத்திற்கு முன்பு உள்ள உங்களுக்கு முன்பு உள்ள காலங்களில் சமுதாயங்கள் வாழ்ந்தார்களே, அல்லாஹ்வை மறுத்தார்களே, அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுத்தார்களே, அவர்கள் எந்த நிலையில் போனார்கள் என்பதை நீங்க பார்த்தீங்களா? அவ்வளவு பெரியும் அவர்களுடைய குற்றத்திற்காக அல்லாஹ் அழித்து விட்டான். அவரும் அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்படுத்தியதன் காரணமாக அத்துணை பேரையும் அல்லாஹ் பிடித்தே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ இந்த வசனத்தில் நீங்க பாருங்க, முதல் வசனத்தில் அல்லாஹ் அந்த காஃபிர்களுடைய தைரியத்தை என்ன சொல்றான்னு கேட்டா, அவங்களுக்கு ரெண்டு வகையான தைரியம் இருக்கு. ஒன்று, என்கிட்ட பணம் நிறைய இருக்கு, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. இன்னொரு வகையான தைரியம், எங்ககிட்ட நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த ரெண்டு தைரியத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த மாதிரியே வசனங்களை திருக்குறான்ல மொத்தம் 24 இடங்கள்ல சொல்லி காட்டுறான். திருக்குறான்ல குழந்தைகளும் செல்வங்களும், எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய செல்வங்கள் ரெண்டும் எங்க கிட்ட இருக்கு, எங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது என்பது கருத்து உள்ள வசனங்கள் அல்லாஹ் இந்த மாதிரி வசனங்களை திருக்குறான்ல 24 இடங்கள்ல கிட்டத்தட்ட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சில இடங்கள் அல்லாஹ் இப்படி சொல்லுவான், யௌமலா யன்ஃபஉ மாலு வலா பனூன், அந்த மறுமை நாள் இருக்கிறதா, அதுல எந்த செல்வங்களும் யாருடைய பிள்ளைகளும் எந்த பிள்ளைகளும் பிரயோஜனம் தர முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பொருளும் பிள்ளைகளையும் சேர்த்து அல்லாஹ் சொல்றான், பணமும் பிள்ளைகளையும் அல்லாஹ் சேர்த்து சொல்றான். சில வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுக்கு சோதனையாக இறக்கப்பட்டிருக்கு அல்லாஹ் சொல்றான். சில வசனங்கள்ல ஃபலா துஅஜிபுக அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும், அவர்களுடைய பொருளும் அவர்களுடைய பிள்ளைகளையும் நபியை உங்களை ஆச்சரியப்படுத்தி விட வேணாம், அவங்களுக்கு அவ்வளவு பணம் காசு இருக்குன்னு உங்களை ஆச்சரியப்படுத்தி விட வேணாம்னு சொல்லி அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்லி நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான். இப்படி பல இடங்கள்ல அல்லாஹ் என்ன செய்யறான்னா, இந்த பொருளையும் பிள்ளைகளையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது பொதுவாக மனிதர்கள் தங்களுடைய பலத்தை இந்த ரெண்டை வைத்து காட்டுவார்கள், ரெண்டை வச்சு காட்டுவாங்க. பொதுவாக பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு தமிழ்ல. என்ன வேணாலும் உலகத்துல விலைக்கு வாங்கிடலாம், எதை வேண்டுமானாலும் எந்த காரியங்கள் வேண்டுமானாலும் நம்ம சாதிச்சிடலாம், எவ்வளவு பெரிய ஆட்சிகளை வேண்டுமானாலும் கைப்பற்றி விடலாம், எவ்வளவு பெரிய மனிதனை வேணா விலை கொடுத்து வாங்கிடலாம். 1000 ரூபாய்க்கு அடிபணிகிற மனிதன் இருப்பான், 1000 ரூபாய்க்கு அடிபணியாதவன் லட்சத்துக்கு அடிபணிஞ்சிருவான், லட்சத்துக்கு அடிபணியாதவன் கோடிக்கு அடிபணிஞ்சிருவான்னு சொல்லி மனிதர்களை விலை பேசுகிற காலமாக மாறி போயிருச்சு. மனிதர் பொருளை தான் இதுக்கு முன்னாடி ஏலம் விட்டான் மனுஷன், இப்ப எல்லாம் நபர்களை ஏலம் விடுறாங்க. ஐபிஎல்ல பாருங்க, இவருக்கு 5 கோடி இவருக்கு 10 கோடின்னு ஏலம் விட்டு நபர்களை வாங்கி தங்களுடைய இஷ்ட போக்கில் விளையாடுவதற்கு நபர்களை ஏலம் விடுகிறார்கள். அப்ப பணத்தை வைத்து எதை வேண்டுமானாலும் வாங்கிவிட முடியும் என்கின்ற ஒரு மனநிலை மனிதனுக்கு ஆரம்ப காலத்திலிருந்து இருந்துச்சு. ஈமானுக்குள்ளே வராமல் போவதற்கும் இது ஒரு காரணமாக இருந்தது, அல்லது ஈமானுக்குள்ளே வந்தவர்களும் அந்த ஈமானை விட்டு வெளியே போகுவதற்கும் இது ஒரு காரணமாக இருந்தது. குறைந்தபட்சம் அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் ஒரு மனிதனை நீக்குவதற்கும் தூரப்படுத்துவதற்கும் பணம் ஒரு காரணமாக இருந்துச்சு. அல்லாஹ் அதை முதன்மைப்படுத்துறான். என்ன அல்லாஹ் சொல்றான்? முதன்மைப்படுத்துறான். உங்களுடைய பணம் உங்களை அல்லாஹ்வை விட்டு தப்ப செய்யாது, எதையும் தடுக்காது. அடுத்து குழந்தைகளுடைய ஒரு நிலையை சொல்றான். எங்க கிட்ட ரொம்ப ஆம்பளை பிள்ளைங்க இன்னைக்கு ஊர்கள் நம்ம சொல்லுவோம், அவங்க வகைரா பெரிய வகைரா, அவங்க குடும்பம் பெரிய குடும்பம், அண்ணன் தம்பிங்கள்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, இப்படி நம்ம சொல்லக்கூடிய பழக்கங்களை பார்க்குறோம். ஊர்களில் பிள்ளைகள் யாரிடத்துல யாருடைய பிள்ளைகள்லாம் அதிகமாக இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு 5-6 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு 10 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா யாருடைய பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறார்களோ அவங்க தான் அந்த ஊர்ல ஆதிக்கம் செலுத்துவாங்க. என்னதான் அவங்களுக்கு மத்தியில சண்டை பிரச்சனை இருந்தாலும் தன்னுடைய குடும்பம் என்று வருகிற பொழுது ஒட்டுமொத்த பிள்ளைகளும் ஒன்று சேர்த்து விடுவார்கள். அவர்களை மிகைப்பது ரொம்ப கஷ்டம், அவங்களை தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு பெரிய பாதுகாப்பு, யாருக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறதோ அது மிகப்பெரிய பாதுகாப்பு. இன்னைக்கு அந்த சூழ்நிலை பார்க்க முடியல, ஏன்னா 1-2க்கு மேல என்ன செஞ்சிடறாங்க, நிறுத்திடுறாங்க. ஆனால் பிள்ளைகள் மிகுதியாக இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பு. இந்த 2 பலத்தையும் அல்லாஹ் குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்கின்ற தைரியத்தில் அல்லாஹ்வுடைய வசனங்களை நீங்க ஏத்துக்காம இருக்கிறீங்க, உங்களுக்கு பணம் இருக்கிற தைரியத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை நிராகரிக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நுழையாமல் தடுக்கிறீர்கள். இந்த 2மே உங்களை ஒன்றும் செய்து விட முடியாது. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த தண்டனைகளை விட்டும் இந்த 2மே ஒன்றும் செய்து விட முடியாது அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். ஏன்னா இந்த 2மே தங்களுடைய பெரிய பலமாக வைத்துக் கொண்டிருந்தார்கள்.
அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுவான், அஃபரைத் அல்லதி கஃபரபி ஆயாத்தினா, அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிக்கிறார்கள் நபி, அவங்க நீங்க பார்க்குறீங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஊத்த என்ன மாலவோ வலதா, அல்லாஹ்வுடைய வசனத்தை நிராகரிக்கக்கூடிய மக்கள் என்ன வாதம் முன்வைத்தாங்கன்னு சொன்னா, இவ்வளவு தைரியமா நீங்க நிராகரிக்கிறீங்களே, எந்த தைரியத்தை நம்பி இப்படி செய்றீங்கன்னு கேட்டா அவங்க எப்படி சொல்லுவாங்கல்ல, ஊத்த என்ன மாலவோ வலதா, எனக்கு நிறைய பணம் இருக்குப்பா, வலதா எனக்கு நிறைய பிள்ளைகள் இருக்காங்கப்பா, இது ரெண்டு தவிர எனக்கு உலகத்துல வேற என்ன தேவை, எதை வேண்டுமானாலும் என்னால போய் வாங்கிட முடியும் பணத்தை வச்சு, யாருக்கு முன்னாடியே போய் நிக்கணும்னு அவசியம் கிடையாது, எந்த தேவையும் எனக்கு கிடையாது, வலதா எனக்கு ஒரு பிரச்சனைனா என் புள்ள கூட நிக்கிறான், என் பசங்க கூட நிக்கிறாங்க, என் பிள்ளையுடைய புள்ள என் கூட நிக்கிறான், இந்த ரெண்டு பலம் இருக்கும்போது என்ன செஞ்சிட முடியும்? பணத்தை வச்சு நான் யாருக்கிட்டையும் போய் தேவையாக மாட்டேன், என்னை எவனாவது தாக்க வந்தால் அவனை விட்டும் என்னை காப்பாற்றுவதற்கு என்னுடைய பிள்ளைகள் கூட இருக்கிறாங்க, இந்த ரெண்டை தவிர எனக்கு வேற என்ன பலம் வேணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளையும் செல்வத்தையும் முதன்மைப்படுத்தி தங்களுடைய வாதங்களை காஃபிர்கள் முன்னிறுத்தினார்கள். எனக்கு பணம் இருக்கு, எனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, ரெண்டுத்தையும் முன்னிறுத்தினார்கள். அதனால தான் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் முன்னாடி சொல்லி முதல்ல அல்லாஹ் சொல்லி பல இடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 24 இடங்கள்ல இந்த ரெண்டையும் அல்லாஹ் சொல்லுவான். மறுமை நாளை பத்தி பேசும்போதும், காஃபிர்கள் அவர்கள் எந்த தைரியத்தில் இருக்கிறார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் பேசும்போதும் இந்த ரெண்டுத்தை முதல்ல சொல்லுவான். இதுதான் பெரிய பலன், நீ விளங்குறல. இந்த ரெண்டு பலமும் முன்னாடி உள்ள சமுதாயத்துக்கு இருந்துச்சு, முன்னாடி உள்ள சந்ததிகளுக்கு இருந்துச்சு, ஒண்ணும் பண்ண முடியல. பணம் இருந்துச்சு, அபுலஹபை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் திருக்குரான்ல. பேரை சொல்லியே சபிக்கப்பட்ட அபுலஹபை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நிறைய பணம் வைத்திருக்கிறான், அவன் சம்பாதித்ததும் அவனுடைய பொருளும் அவனை விட்டு ஒன்னும் தேவை செய்யலையப்பா, அவன் மௌத்தா போகும்போது அவனை காப்பாத்தலையே, அவனுடைய நிலை மோசமாக போகும்போது அவனுடைய பணம் அவனை ஒன்றும் செய்ய முடியாம போய்விட்டது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்னா திருக்குரான்ல சொல்லி காட்டுறான். இப்போ பணம் ஒரு பெரிய பலமாக நினைத்து கொண்டிருப்பவர்கள், பணத்தின் காரணமாக இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே போகக்கூடியவர்கள், பிள்ளைகளின் காரணமாக எங்களுடைய பிள்ளை இருக்கு எல்லாத்தையும் விட்டு எங்களை காப்பாற்றுவான்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பதிலடியாக அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். பிள்ளைகள் இருக்கிறார்களே, பொதுவாக அவர்கள் மேலே இயற்கையாகவே ஒரு பிரியம் வரும். பொதுவாக நம்ம ஒருத்தர் மேலே எப்போ பிரியம் வைப்போம், நமக்கு ஏதாவது ஒரு 5 ரூபா கொடுத்துட்டாரு, சாதாரணமாக நம்ம மேலே கோவம் உள்ளவராக இருந்தால் கூட நமக்கு ஒரு 100-200 அவர் கையில் கொடுத்துட்டோன்னு வைங்க, நம்மகிட்ட கொஞ்சம் கண்ணியமாக பேசுவார், ஒரு மரியாதையோடு பேசுவார். நம்ம யாருக்கு நம்ம உதவி செய்கிறோமோ, யாருக்கு அதிகம் உபகாரம் செய்கிறோமோ, அவர் நம்ம விஷயத்தில் கொஞ்சம் அன்போட ஒரு கரிசனையோடு நடந்து கொள்வார். நம்ம சில நேரங்களில் ஏதாவது தவறுகள் பண்ணால் கூட இது தவறுன்னு சொல்லி வேற ஒருத்தங்க சுட்டி காட்டும் போது கூட அவர் அந்த அர்த்தத்தை செஞ்சுருக்க மாட்டார்ப்பா, அவர் கரெக்டாக தான் பண்ணியிருப்பாருன்னு சொல்லி நமக்காக வக்காலத்தை வாங்கக்கூடிய மக்களை நம்ம பார்க்குறோம். பொதுவாக நம்ம அடுத்தவங்களுக்கு உபகாரம் செய்தால் நம்ம மேலே என்ன செய்யும், ஒரு பிரியம் வரும். அதே அடுத்தவனுக்கு ஏதாவது நம்ம ஒரு துரோகம் செஞ்சுட்டு வைங்க, நம்ம மேலே இருக்கிற பிரியம் கொஞ்சம் அப்படியே குறைஞ்சு போயிடும். ஒருத்தனை அடிச்சுட்டோம் அல்லது ஒருத்தனுக்கு ஏதாவது அவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நலவுகளை நம்ம தடுத்துட்டோம், நம்ம மேலே கோவம் வரும். ஆனால் இந்த பிள்ளையினுடைய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிள்ளை மேலேயே யதார்த்தமாக ஒரு பிரியம் வரும். யோசிச்சு பாருங்கள், நம்முடைய பெற்றெடுத்த தாய் நமக்காக வேண்டி 9 மாதம், அதுக்கு அடுத்த 10வது மாதத்தில் நம்ம பெற்றெடுக்கப்படுறோம். 9 மாதம் நமக்காக அந்த தாயினுடைய சிரமங்கள், தன்னுடைய ஆசாபாசகங்களை அடக்கி கொள்ளக்கூடிய தாய், அதுக்கு பிறகு நமக்கு பால் கொடுத்து நமக்கு நம்ம செய்யக்கூடிய தவறுகளையாக மன்னிச்சு நமக்காக பெரிய சிரமம் எடுத்து நம்மளை வளர்த்து வாலிபமாக்கி நமக்காகவே வாழக்கூடிய ஒரு தாய், இவ்வளவு நலவுகளை செய்யக்கூடிய தாய் மேலே நமக்கு ஒரு பிரியம் இருக்குது, நமக்கு ஒரு அன்பு இருக்குது, நமக்கு ஆசை இருக்குது. நம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கோங்க, பிள்ளைகளை பிறக்கும் போது ஒரு செலவு, ஒரு மெடிக்கல் செலவு, அந்த பிள்ளைகள் பிறக்கும் போது உண்டான சில அசௌகரியங்கள், அந்த பிள்ளைகளை வளர்க்குறோம் அதுக்கு ஒரு செலவு, அந்த பிள்ளைகளுடைய நோய் நொடிகளை பார்க்குறோம், அந்த பிள்ளைகளை கவனிக்கிறோம், அதிகமான ரிஸ்க்குகள் அந்த பிள்ளைகளுடைய விஷயத்தில் எடுக்கிறோம், அந்த பிள்ளையுடைய படிப்பு செலவு, இப்படி செலவுகளாக அந்த பிள்ளைகளுடைய விஷயத்தில் நிறைய போயிட்டே இருக்கோம். நிறைய நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம செய்கிறோம். ஒரு பக்கம் தாய்கிட்டேருந்து நிறைய உதவிகளை நம்ம பெறுறோம், இன்னொரு பக்கம் பிள்ளைகிட்டேருந்து நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கிறோம். ஒரு சபையில் உட்காந்துருப்போம், நம்ம பிள்ளை நம்ம மேலே என்ன செஞ்சிருவாரு, சில நேரங்களில் சிறுநீர் கழிச்சிருவாரு, நம்ம பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், தட்டி விடுவோம். வேற யாருனாவது நம்ம மேலே ஒரு எச்சு துப்புனா கூட நம்ம கடுமையாக கோவப்படக்கூடியவங்க, நம்ம பிள்ளை மேலே சிறுநீர் கழிச்சா கூட நம்ம என்ன செய்வோம், சிரிச்சுக்கிட்டு அம்மனு இருப்போம். இப்போ தாய்கிட்டேருந்து நீங்கள் அன்பை பெறுறீங்க, நிறைய உதவிகளை பெறுறீங்க, பிள்ளைக்கு நீங்கள் நிறைய உதவிகளை செய்கிறீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வளர்ந்து வருகிற பொழுது, ஒரு கட்டத்தில் இந்த பிள்ளைகள் தாய்மார்கள் பெரிதாக வளர்கிற பொழுது தாயை கூட உதாசீனப்படுத்திடுறோம்.
பிள்ளைகளுக்காக வேண்டி என்ன செஞ்சிடறோம்னா நம்முடைய பிள்ளை நம்முடைய மகன் சொல்லிட்டு தாயை உதாசீனப்படுத்துற மனிதனை பார்க்கிறோம். தாயை தூக்கி முதியோர் இல்லத்துல தூக்கி விட்டுற மனிதனை பார்க்கிறோம். எங்க அம்மா தான் எனக்கு முக்கியம், என் பிள்ளை எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லி தாயை முன்னுரிமை கொடுத்து பிள்ளைகளை தூரப்படுத்துகிற நிலைமை ரொம்ப கம்மி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு அடையாளத்தை சொன்னாங்க. மறுமை நாளுடைய அடையாளங்கள்ல ஒண்ணு தங்களுடைய பெற்றோர்களை தூரப்படுத்தி நண்பர்களை சேர்த்து வச்சுப்பான். அப்ப தாய் தந்தையை கிட்ட நெருக்கி தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையான தூரப்படுத்துகிற மனிதர்கள் நம்ம பார்க்கல. ஆனா எல்லா நனவுகளையும் தாய் கிட்ட இருந்து பெறுறோம், எல்லா நனவுகளையும் தந்தை கிட்ட இருந்து பெறுறோம். ஆனா அவங்க மேல இருக்கிற பிரியத்தை விட நம்முடைய பிள்ளைகள் மேல இருக்கிற பிரியம் அதிகம். ஆனா அந்த பிள்ளைகளுக்கு நம்ம தான் நிறைய செய்யறோம், பிள்ளை நமக்கு நிறைய செய்யறது ரொம்ப கம்மி. அதுக்குள்ள நம்ம உயிரோடு இருந்தால் தான் நமக்கு ஏதாவது செய்யும். ஆனால் 20 வருட காலங்களில் 10 வருட காலங்களில் அந்த பிள்ளைக்கு நம்ம நிறைய செய்கிறோம். அப்போ பிள்ளை மீது யதார்த்தமாக இயற்கையாக ஒரு பாசம் வருது. அதே போல் பணத்தின் மீதும் யதார்த்தமாக இயற்கையாக ஒரு பிரியம் வருது ஒரு மனுஷனுக்கு. எந்த பணம் ஒரு வியாபாரங்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க, இதில் ரிஸ்கே இல்லாமல் ஒரு 10 லட்சம் கிடைக்கும், ஒரு 15 லட்சம் கிடைக்கும்னா உடனே அதில் பூந்துடுறான். ரிஸ்கே இருந்தால் கூட ஒரு படத்தின் மீது உள்ள ஒரு பிரியத்தின் காரணமாக வியாபாரங்களில் உள்ள போகக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்போ படத்தின் மீதும் பிள்ளைகள் மீதும் இயற்கையாகவே மனிதர்களிடத்துல ஒரு பிரியம் இருக்கிறது. பெற்றெடுத்த தாயை கூட உதாசீனப்படுத்தி விட்டு தனக்கு செலவுகளை அதிகப்படுத்தக்கூடிய தன்னுடைய பிள்ளைகள் மீது பாசம் வைக்கக்கூடிய மனிதர்களை தான் நம்ம அதிகமாக பார்க்கிறோம். அதனால அல்லாஹ் இந்த ரெண்டையும் குறிப்பிட்டு சொல்றான், உங்களுடைய பொருள்களும் உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹ்வை உங்களை காப்பாற்ற முடியாது. உங்களுடைய பெரிய பலமாக நினைக்கக்கூடிய அதிகம் பிரிய வைக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் ஒண்ணுமே செஞ்சிட முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரெண்டாவது, இந்த பிள்ளைகள் செல்வங்கள் இருக்குல்ல, பிள்ளைகளும் இந்த பணங்களும், இந்த ரெண்டுமே அல்லாஹ் இந்த உலகத்துல ஒரு சோதனைக்காக தான் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், இன்னமா அம்வாலுக்கும் வௌலாதுக்கும் ஃபித்னா, உங்களை சோதிப்பதற்காகத்தான் உங்களுடைய பணங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களை ஒரு சோதனைக்காக வேண்டி நம்ம ஆக்கியிருக்கிறோம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை குத்துபால பயான் செஞ்சு மிம்பர்ல குத்துபா பண்ணிட்டு இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு பயான் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நேரங்களில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் வராங்க. சின்ன குழந்தை வரும்போது கொஞ்சம் ட்ரெஸ்ஸு, சின்ன பிள்ளைகளுடைய ட்ரெஸ்ஸு நம்ம பார்த்துருப்போம். சில நேரங்களில் கைலி லுங்கியெல்லாம் கட்டி இருக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி தடுமாறி தான் அந்த பிள்ளைங்கள் வரும், விழுந்துடுற மாதிரி ஒரு மாதிரி நடக்கும், தத்தி தடுமாறி ஒரு மாதிரி நடக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வர்றதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குத்துபா பண்ணிட்டு இருக்காங்க. சஹாபாக்களுக்கு மிம்பரில் இறங்கி போய் அந்த பிள்ளைகளை போய் தூக்கி மடியில் வச்சுக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் நடந்து வர தடுமாறி வரக்கூடிய அந்த பிள்ளைகளை தூக்கி வச்சுக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதுனாங்க, இன்னமா அம்வாலுக்கும் வௌலாதுக்கும் ஃபித்னா, அல்லாஹ் உண்மை சொல்லிவிட்டான், சதக்கல்லாஹ், அல்லாஹ் உண்மை சொல்லிட்டான். ஏன்னா இன்னமா அம்வாலுக்கும் வௌலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனையாக இறக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நான் குத்துபா பண்ணிட்டு இருந்தேன், மார்க்கத்தினுடைய செய்திகளை மக்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன். அந்த நேரங்களில் இந்த 2 குழந்தைகள் வருது, என்னுடைய பேர பிள்ளைகள் வந்துகிட்டு இருக்கு. இதுங்க நடந்து வர்றதை பார்த்தா தடுமாறி கீழே விழுந்துடுற ஒரு நிலைக்கு வருது. என் மனசு தாங்கலை, உடனே நான் பேச்சை நிறுத்திட்டு இந்த பிள்ளைகளை போய் வாரி அழைத்து கொண்டேன். இப்போ விளங்குதுங்களா? சில நேரங்களில் பிள்ளைகள் மீது உள்ள அந்த பிரியம் நம்முடைய செயல்பாடுகளை நிறுத்திடும். நம்ம சில நேரங்களில் வியாபாரம் கூட வேணான்னு சொல்லிடுவோம், ஆனால் நம்முடைய பிள்ளைகள் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். சில வீடுகளில் 2-3 ஆம்பளை பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த 2-3 ஆம்பளை பிள்ளைகள் இருக்கும்போது ஏதாவது ஒரு 2-3 பிள்ளைங்க மௌத்தா போயிருச்சுன்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க மேலே உள்ள பிரியத்தில் அல்லாஹ்வுக்கு கண் இல்லையா, அல்லாஹ்வுக்கு இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டானேன்னு சொல்லி பேசக்கூடிய மக்களை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? பிள்ளைகள் மீது உள்ள பிரியம், பிள்ளைகள் மேல் உள்ள பாசம் சில நேரங்களில் அல்லாஹ்வே சபிக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு போயிடும். சில நேரங்களில் பிள்ளைகள் மேல உள்ள பிரியம் மார்க்கத்தை விட்டும் தூரப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு போயிடும். அதனால அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை பண்றான், இந்த செல்வமும் இந்த பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனை, பணமும் பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனை. அந்த சோதனையாக கொடுக்கப்பட்ட 2 நபர்களை 2 விஷயங்களும் உங்களை மார்க்கத்தை விட்டும் வெளியாக்கி விட வேண்டாம், மார்க்கத்தை விட்டும் உங்களை தூரமாக்கி விட வேண்டாம் சொல்லி அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். அதே போல அல்லாஹ் தஆலா இந்த பிள்ளைகளையும் செல்வங்களை அல்லாஹ் தஆலா சில நேரங்களில் நம்முடைய தவறுகளை, நம்ம வாழ்க்கையில செய்த தவறுக்காக பின்னாடி அல்லாஹ் தண்டிப்பதற்கு சில நேரங்களில் பிள்ளைகளை தரான். நம்ம நினைக்கிறோம் செல்வங்கள் நமக்கு வரக்கூடிய நியாமத்துகள், அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பாதுகாப்பு, அந்த செல்வங்களை விட்டு எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. சில நேரங்கள் அந்த செல்வத்தை வைத்து அல்லாஹ் அவர்களுக்கு உண்டான பல பிரச்சனைகளை அல்லாஹ் தரா, அது அவங்களுக்கு தெரியுதில்லை. திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றா, யஹ்ஸபூன அன்னமா நுமித்துஹும் பிஹி மின் மாலி வ பனீன்,
அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, காஃபிர்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அல்லாஹ் அவர்களுக்கு நிறைய பணத்தை தரான், அல்லாஹ் அவர்களுக்கு நிறைய பிள்ளைகளை தரான், நிறைய இப்படி அல்லாஹ் வழங்குறான், இதெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு செய்த நியாமத்துகள், அவங்களுக்கு அல்லாஹ் நிறைய உபகாரம் செய்தார்கள் சொல்லி அல்லாஹ் வழங்கினாங்கிறத அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா? நுசாரிஉ லஹும் ஃபில் கைராத், நிறைய நன்மைகள் அல்லாஹ் அவர்களுக்கு தரான். வல்லா யஷ்உரூன், ஆனால் அவங்களுக்கு தெரியல. எதுக்கு நம்ம தரோம் தெரியல, இப்போ கொடுத்துட்டு நம்ம அவங்கள பிடிக்க போறோங்கிறது அவங்களுக்கு தெரியல. வானத்துல காத்தாடி நம்ம விடுவோம், பறக்கும் காத்தாடி, பறக்கிற காத்தாடிக்கு ரொம்ப தூரம் மேலே பறக்கணுங்கிறதுக்காகவே நம்ம இப்படி நூலை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. சிறுவர்கள் பண்ணும்போது நூலை விடும்போது அந்த காத்தாடி பறந்துக்கிட்டே இருக்கும். அப்போ காத்தாடிக்கு தெரியும் என்னதுன்னா நம்ம பறந்துக்கிட்டே இருக்கிறோம், நம்ம காற்றுல பறக்கிறோம் அப்படின்னு சொல்லி சுதந்திரமாக இருக்கும்னு நினைக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது இதுக்கு மேலே நூலை விட்டால் காத்தாடி காற்றுல பறந்து போயிடும், நூறு அறுந்து போயிடும்னு சொல்லும் போது ஒரு இழுப்பான காத்தாடி விடுறவன், அப்போ அந்த காத்தாடிக்கு வழங்கும்ல, ஆகா இவ்வளோ நேரம் நம்ம பறந்தது சுதந்திரமாக பறக்கலை, நம்மளை யாரையோ பறக்க விட்டுக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான்னா விட்டு பிடிப்பதற்காக இஸ்திதரா சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன், அவர்களுக்கு தெரியாத விதத்தில் அவர்களை சன்னஞ்சன்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் பிடிப்பேன்னு சொல்கிறான். அந்த மாதிரி சில சோதனைகளுக்கும் அல்லாஹ் பிள்ளைகளையும் செல்வங்களையும் கொடுப்பான். நிறைய பணங்காசு வரும், எவனுக்கு அதிகமாக பணங்காசு இருக்கோ அவனுக்கு தான் ப்ரெஷர் அதிகம், அவனுக்கு தான் பிபி அதிகம், அவனுக்கு உள்ள தாங்க முடியல. ஒவ்வொரு நாளைக்கே வியாபாரங்களில் நிறைய பணம் இருக்கு, அனுபவிக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் வியாபாரங்களில் அவனுக்குன்னு சில மன அழுத்தங்கள் இருக்க நாளுக்கு நாள் அதிகமாக போகுது. இந்த ஒரு மாத லீவு காலங்கிறது மேற்கத்திய கலாச்சாரம், பணத்தை மாத்திரம் நம்பி இருக்கக்கூடியவர்களுடைய கலாச்சாரம். அவங்க தான் 12 மாதம் வேலை பார்த்தா 1 மாதம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வேண்டி 1 மாதம் லீவு. இது நம்முடைய கலாச்சாரம், வெஸ்டர்ன் கல்ச்சர். நம்ம ஊர்களில் அப்படிலாம் விட மாட்டாங்க. நம்ம ஊர்களில் தினமும் வேலை தான். இந்த ஒரு நிகழ்ச்சி, தமிழ் நிகழ்ச்சி டிவியில் தொலைக்காட்சியில் வெளிவரப்பான ஒரு நிகழ்ச்சி. அதில் ஒரு இளைஞர் சொல்கிறாரு, அவர் ஐடியில் வேலை பார்த்துருக்கிறாரு, அந்த வேலையை விட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு சொன்னால் எனக்கு நிறைய பணம் சேர்றது பிடிக்கல, என்னுடைய நிம்மதி அது குலைக்குது, அதில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, அந்த வேலையை நீங்கள் விட்டுட்டு வர்றதுக்கு காரணம் என்ன, எப்போ நீங்கள் விட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர் கேள்வி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, என்னுடைய நிறுவனம் எனக்கு ஒரு மாதத்துக்கு 2 லட்ச ரூபா நான் சம்பளம் தரேன்னு சொல்லி முன் வரும்போது என்னுடைய வேலை வேற, நான் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அதுக்கு கம்மியாக வாங்கும் போதே எனக்கு இவ்வளவு பிரச்சனைன்னு சொன்னால் 2 லட்ச ரூபா எனக்கு ஒருத்தன் தரான்னா இதுக்கு மேலே எவ்வளோ பிரச்சனையை என்ன நான் சமாளிக்கிறது, அதனால எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை விட்டுட்டு வரேன்னு அவர் சொல்கிறார் டிவியில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், நான் இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், மாதம் 70,000 சம்பாதிக்கிறேன், எனக்கு இதில் ஒரு மன திருப்தி கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். நம்ம நினைக்கிறோம் நிறைய பணங்காசுகள் வந்தால் நிறைய சந்தோஷங்கள் வரும். இல்லை, நிறைய பணங்காசுகள் கூடுகிற பொழுது அல்லாஹ் மன அழுத்தங்களை அதிகமாக கொடுக்குறான், நிறைய பிரச்சனைகளை கொடுக்குறான். 5000 ரூபாய்க்கு வாங்குற மொபைல் இப்போ 50,000 ரூபாய்க்கு வாங்கி யூஸ் பண்ணுங்கிற மாதிரி உள்ள மக்களோடு நம்ம பழக வேண்டிய சூழ்நிலை ஆகி போயிடுச்சு. நமக்குன்னு ஒரு ஆடம்பரமான வீடு இருந்தால் தான் நமக்கு அது மதிப்புங்கிற நிலை மாறி போயிடுச்சு. கார் வாங்குறான், பைக் வாங்குறான், பெரிய பெரிய ஃப்ளாட்டுகளை வாங்குறான், எல்லாம் கிரெடிட்டில் வாங்குறான். இப்படி வீடு இருந்தால் தான் நம்மளை மதிப்பான், இந்த மாதிரி கார் இருந்தால் தான் நம்மளை மதிப்பான். 5000 ரூபா ஃபோன் வச்சிருந்தா மதிக்க மாட்டான், 50,000 ரூபா ஃபோன் வச்சிருந்தா தான் மதிப்பான். தினமும் ஒருத்தங்கிட்ட அவன் மிஸ்கால் கொடுத்தாலும் நம்ம பேசினா தான் நம்மளை மதிப்பான், நம்ம மிஸ்கால் கொடுத்தாலோ அல்லது பேசிட்டு உடனே கட் பண்ணாலோ அவன் வந்து நம்மளை மதிக்க மாட்டான்னு சொல்லி தனக்கென்று சில ஆடம்பர வட்டங்களை அவன் உருவாக்கி கொண்டா பணத்தினால வரக்கூடிய சோதனை. சில நேரங்கள் பிள்ளைகள் மூலமாக அப்படி சோதனை வரும். நம்ம பிள்ளைகளை முறையாக வளர்க்க முடியாமல் போயிட்டு அந்த பிள்ளையை நாளைக்கு நமக்கு பிரச்சனை, நம்மளை முதியோர் இல்லத்தில் போய் தள்ளிடுவான். சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய வயதான காலத்தில் நம்மை கவனிக்க முடியாமல் சில நேரங்களில் அவனுடைய கடுமையான வார்த்தைகளை சொல்லி நம்மை காயப்படுத்தக்கூடிய சில சூழ்நிலைகள் கூட ஏற்பட்டு போயிடும். நம்ம நினைக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் நம்ம நினைச்ச மாதிரி வருவான்னு, சில நேரங்களில் அவன் நிலை மாறி போய்விட்டால் நம்முடைய பிள்ளைகளே நமக்கு சோதனைகளாக மாறி போய்விடுவார்கள். அதனால் அல்லாஹ் அந்த 2 விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய செல்வங்களையும் உங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க, மறுமையில் உங்களை காப்பாற்றுவார்கள் நினைக்கிறீங்க, இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி அல்லாஹ் அங்கே சொல்லி காட்டுறான். ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா இன்னைக்கு அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுவான்ல, குத்திலல் இன்சானு மா அக்ஃபரா, அபசா சூரால சொல்லி காட்டுறான், குத்திலல் இன்சானு மா அக்ஃபரா, மனுஷனுக்கு நாசம் உண்டாகட்டும், அல்லாஹ் இப்படி மறந்துட்டானே, மின் ஐயி ஷையன் ஹலகா, இவன் தன்னுடைய பிள்ளைகள் தங்களுடைய செல்வங்கள் தான் தங்களை காப்பாற்றும், தங்களை மறுமையில் எல்லாத்த விட்டு தங்களை பாதுகாக்கும்னு சொல்லி அல்லாஹ் இவன் நினைத்து கொண்டு இருக்கிறான்னா, அந்த நிலையை மறுமையினுடைய நிலையை சொல்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன சொல்றான்னா, யார் யார் எப்படி உலகத்தில் படைக்கப்பட்டார்கள், யார் யாருக்கு எப்படி எல்லாம் பொருளும் பணமும் கிடைத்ததுங்கிற நிலையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏன்னா இன்னைக்கு பணம் தன்னுடைய கடவுளாக மாறி போயிருச்சு. அல்லாஹ்வை கூட மறந்து பணத்திற்காக வேண்டி அல்லாஹ்வே மாற்றக்கூடிய ஒரு நிலை மாறி போயிருச்சு. பணம் தான் இன்னைக்கு கடவுளுங்கிற நிலை மாறி போயிருச்சு. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீ பணத்தை கடவுள்
கடவுளாக நினைக்கிறே, உன் பிள்ளைகளை நீ கடவுளாக நினைக்கிறே, உன்னை சுற்றி உள்ள உன்னுடைய பாதுகாவலர்களை உன்னுடைய கடவுளாக, அவர்கள் எல்லாத்தையும் விட்டு உன்னை காப்பாற்றுவாங்க நினைக்கிறியே. மின் ஐ ஷையின் ஹலகா, முதல்ல நீ எங்க இருந்து பிறந்த, உன்னை படைச்சது யாரு, எதுல இருந்து நீ படைக்கப்பட்டன்னு சொல்லி அல்லாஹ் படைத்தான்றத பார். மின் ஐ ஷையின் ஹலகா ஹலகஹு ஃபகத்தரா மின் நுத்ஃபத்தின் ஹலகா, அல்லாஹ் அவனுடைய ஒரு நீர்த்துளி இருந்து அல்லாஹ் படைச்சான். படைத்த அவனுக்குன்னு இந்த உலகத்துல வாழ்வதற்குண்டான வாழ்வாதாரங்கள் அல்லாஹ் கொடுத்தான். இந்த மனிதன் என்னை காப்பாற்றுவான், என்னுடைய பிள்ளைகளை என்னை காப்பாற்றுவாங்க, என்னுடைய சொந்தங்களை என்னை காப்பாற்றுவாங்க நீ நினைக்கிறியே. உங்களை மாதிரி படைக்கப்பட்ட படைப்புகள் அவர்களுக்கும் உலகத்துல வாழ்வதற்குண்டான வாழ்வாதாரங்களை வாழ்வதற்குண்டான வாய்ப்பை வழங்கினது அல்லாஹ். அந்த அல்லாஹ்வை நீ மறந்துருக்கிறன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபல் யன்துரில் இன்சான் இலா தஆமி அண்ணா சபபுனல் மா சப்பா சும்ம ஷக்கக்னல் அர்ல ஷக்கா. நீ பணத்தை வச்சு எல்லாம் வாங்கிடலாம், பணத்தை வச்சு என்னால் எல்லாம் சம்பாதிக்க முடியும்னு சொல்லி நினைக்கிறியே. நீங்க உண்ணக்கூடிய உணவு அது செடியாக விளைவதற்கு தேவையான தண்ணீரை அண்ணா சபபுனல் மா சப்பா, நம்ம தண்ணியை ஊத்துறோம் நல்லா சொல்லி காட்டுறேன். நம்ம ஊத்துறோம் தண்ணியை. நீ உனக்கு அரிசி கிடைக்குது, நான் பணத்தை வச்சு வாங்கினேன்னு நினைக்கிறேன். அரிசி செடியிலிருந்து வருது. செடி முளைப்பதற்கு வித்து தேவை, அந்த வித்து முளைப்பதற்கு தண்ணீர் தேவை. அண்ணா சபபுனல் மா சப்பா, தண்ணியை நம்ம ஊத்துறோம். சும்மா ஷக்கக்னல் அர்ல ஷக்கா, நீ விதையும் தண்ணியை ஊத்துறா மட்டும் செடி வளர்ந்துட முடியாது. அந்த விதை செத்து போன விதை, உயிரற்ற விதை, ஒன்றும் செய்ய இயலாத அந்த விதை புதைக்கப்பட்ட மண்ணிலிருந்து வெளியே வர வேண்டும். அந்த ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அண்ணா ஷக்கக்னல் அர்ல ஷக்கா, பூமியை நம்ம பிளந்து அந்த விதையை வெளியே கொண்டு வரும். فلينظر الإنسان إلى طعامه أنا صببنا الماء صبا ثم شققنا الأرض شقا فأنبتنا فيها حبا وعنبا وقضبا. அதில் அல்லாஹ் செடியை விளைவிக்கிறான், அதுல இருந்து அல்லாஹ் திராட்சை பழங்களை கொண்டு வரான், அதுல இருந்து அல்லாஹ் காய்கறிகளை கொண்டு வரான். ஜெய்தூன நஹ்லா, ஜெய்தூன் எண்ணெய் அல்லாஹ் கொண்டு வரான். பேரித்த மரங்களை அல்லாஹ் கொண்டு வரா. மத்தா அல்லக்கும் வலி அனாமிக்கும், உங்களுக்கும் உங்களுடைய கால்நடைகளுக்கும் அது உணவாக இருக்கணும்னு சொல்லி அல்லாஹ் கொண்டு வரான் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய நியமத்துகளை சொல்றான். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறீர்களே, உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறீர்கள். நீங்கள் எப்படி படைக்கப்பட்டீர்களோ அப்படித்தான் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அவர்களையும் அல்லாஹ் மௌத்தாக்குவான், அவர்களையும் அல்லாஹ் அடக்க செய்வான். கபருக்குள்ள மௌத்தாகிறது மட்டும் இல்ல, கபருக்குள்ளே போவதும் அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு நஸ்ரானி, ஒரு கிறிஸ்துவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி செய்தியை எழுதுறதுக்கு உண்டான காத்திபுல் வஹின்னு சொல்லுவாங்க. வஹி செய்தி எழுதுறதுக்குன்னு சில சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்ணயிச்சிருப்பாங்க. அந்த சஹாபாக்கள்ல ஒருத்தவங்களா இந்த சஹாபியா ஆயிட்டாங்க. இந்த நஸ்ரானி கிறிஸ்துவரும் ஆயிட்டார். பக்ரா சூறாவை, ஆல இம்ரான் சூறாவை அவர் ஓதுறாரு, எழுதுறாரு. எழுதிட்டு ஒரு குஃப்ருடைய வார்த்தையை அவர் சொல்லிடுறாரு. என்ன சொல்றாருன்னா, நான் எதை எழுதுறனோ அதை தான் ரசூலுல்லாஹ் வெளியே சொல்றாங்க, நான் சொல்றது தான் வஹிங்கிற மாதிரி காட்டுறாங்க, நான் எழுதுறது தான் வஹின்னு சொல்லி மக்கள்கிட்ட பரப்புறாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு வஹியை மறுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே ஒரு அபாண்டமான பழி சொல்லி மார்க்கத்தை விட்டு வெளியே போயிடுறாரு. கொஞ்ச நாள்ல அவர் மௌத்தா போயிடுறாரு. மௌத்தா போனவங்களை தூக்கிட்டு போய் அடைக்கிறாங்க. அடக்கப்பட்டு அடுத்த நாள் போய் பார்க்குறாங்க, அந்த மையத்து கபரை விட்டு வெளியே வந்து கிடக்குது. சொல்ற செய்தி சஹீஹ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. கபரு வெளியே கிடக்குது. உடனே அந்த அவருடைய சொந்த பந்தங்கள் நசராக்கள் கிறிஸ்தவர்கள்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா, இவரை மீண்டும் போய் உள்ள அடக்கிட்டு, இது ரசூலுல்லாவை மறுத்தாங்கல்ல, இந்த முஹம்மதை மறுத்தாங்கல்ல, அதனால அவங்களுடைய தோழர்கள்லாம் சேர்ந்து இவரை இப்படி கேவலப்படுத்துறாங்க, கபரை நோண்டி அவருடைய மையத்தை தூக்கி வெளியே போட்டாங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் மேல பழி போட்டாங்க. ரெண்டாவது நாள் அடக்கி வச்சுட்டு வராங்க. அடுத்த நாள் போய் பார்க்கும்பொழுது அடுத்த நாள் அந்த கபரு, அந்த மையத்து கபரை விட்டு வெளியே வந்து கிடக்குது. இப்போ சஹாபாக்களை திட்டுறாங்க, இந்த மாதிரி இந்த சஹாபிகள் தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் நல்ல ஆழமா தோண்டி, ரொம்ப ஆழமாக தோண்டி எடுக்க முடியாத அளவுக்கு பல வேலைகளை செய்து என்ன செய்யறாங்கன்னா மூடிட்டு திரும்பவும் வராங்க. மூணாவது நாளும் அந்த மையத்தை அப்படியே வெளியே வந்து கிடக்குது. எல்லாரும் விளங்கிக்கிறாங்க, இது அவங்க செய்யல, இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுத்தார்களே, அதனால அல்லாஹ் இவர்களுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்து. ஏன்னா முஸ்லிம்களுக்கு தெரியும்ல, யாரும் போய் செய்யலன்னு தெரியுது, ஆனா அவருடைய மையத்து கபரை விட்டு வெளியே வந்து இருக்கு அப்படின்னு தெரியுது. அல்லாஹ் அவருடைய மையத்தை கபருக்குள்ள வைக்கணும்னு விரும்பல. அக்பரா, அல்லாஹ் நினைக்கணும் நீங்க கபருக்குள்ள போகணும்னு சொல்லி. நம்ம தூக்கி அடக்கி போட்டோம்னா நம்ம அப்படியே உள்ள இருந்துருவோம்னு நினைக்க முடியாது. அக்பரா, அல்லாஹ் உங்களை கபருக்குள்ள அடக்குறான்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னு திருக்குறான்ல. அப்போ அல்லாஹ் நினைத்தால் தான் அடக்க முடியும். அப்போ உங்களை மாதிரியே படைத்து, உங்களை மாதிரியே வளர்ந்து, உங்களை மாதிரியே மௌத்தா போய், உங்களை மாதிரியே கபருக்குள்ள அடக்கப்பட்டு, உங்களை மாதிரியே எழுப்பப்படக்கூடிய இந்த மக்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க எப்படி உணவு சாப்பிட்றீங்க? நம்ம தண்ணியை ஊற்றி, நம்ம விதையை பழக்க செய்து, நம்ம செடியாக மாற்றி, அந்த செடிகள்ல இருந்து வரக்கூடிய வித்துக்களை, விதைகளை,
பழங்களை, கனிகளை, காய்கறிகளை, கீரைகளை எல்லாம் உங்களுக்கு உணவாக நம்ம தரோம். அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நீங்க மறக்கிறீங்களா? இந்த செல்வமும் இந்த பிள்ளைகளையும் உங்களுடைய பாதுகாப்பு நீங்க நினைக்கிறீங்கன்னா அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், கல்லா லம்மா யக்லிமா அமரா. அல்லாஹ் எதை ஏவனானா அவன் நிறைவேற்றல. இவன் தன்னுடைய செல்வங்களும் பிள்ளைகளும் தங்களுடைய சொந்த பந்தங்களும் தனக்கு ஆதரவு நினைக்கிறானே, சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி. ஒரு மனிதன் தன் சகோதரனை விட்டு ஓடுவான் அந்த மறுமை நாள்ல. வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனி. தன்னுடைய தாயை விட்டு ஓடுவான், தன்னுடைய மனைவி விட்டு ஓடுவான், தந்தையை விட்டு ஓடுவான், தன்னுடைய பிள்ளைகளை விட்டும் ஓடுவான். அந்த மறுமை நாள்ல அவனுடைய காசு பணங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மறுமை நாள்ல அவனுடைய சொந்த பந்தங்கள் அவனை பாதுகாக்க முடியாது. அந்த மறுமை நாள்ல எந்த ஒரு ஆதரவோ எந்த ஒரு பயனோ அவனால் பெற முடியாது. யௌமலா யன்ஃபஉ மாலும் வலா பனூன். அவர்களுடைய பிள்ளைகளோ அவருடைய காசு பணங்களோ அந்த நாளில் எந்த பிரயோஜனமும் தராது. அதனால அல்லாஹ் இந்த வசனங்களை தெளிவா சொல்றான், உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய செல்வங்களோ எந்த வகையிலும் அல்லாஹ்வை விட்டு உங்களை தேவையுற செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த வசனத்துல எப்படி அல்லாஹ் சொல்றான்னா, அம்வாலுகும் வலா அவுலாதுகும். முதல்ல பணத்தை முற்படுத்துறான். பணம் இருந்தால் எல்லாம் செய்ய முடியும்னு நினைக்கிறவனுக்கு முதல் அடி பணத்தை வச்சு உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறத சொல்லிடுறான். உயிரற்ற ஒரு பொருள் உங்ககிட்ட இருந்தால் உனக்கு உதவி செய்யும், உன்னை விட்டு போனால் உங்களை மற்றவனுக்கு உதவி செய்யும். இப்போ உடனே சொன்ன உடனே மனிதனுக்கு ஒரு எண்ணம் வரும், பணம் உயிரற்றது, நம்மக்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருந்தால் நம்மளை நாடி வருவாங்க, நம்மளை விட்டு அவனுக்கு போனால் அந்த பணம் அவனுக்கு உதவி செய்யும். 10 ரூபா என்கிட்ட இருந்தால் அது எனக்கு என்னுடைய 10 ரூபா. அதை இன்னொருத்தவன் திருடிட்டு போனாலும் இந்த 10 ரூபா நான் உனக்கு செலவாக மாட்டேன், நீ அடுத்தவங்க கிட்ட போனாலும் நான் வந்து செலவாக மாட்டேன்னு 10 ரூபா சொல்லுமா? அது உயிரற்றது. ஒருத்தன் திருடிக்கிட்டே போனால் கூட அந்த 10 ரூபா அவன் கிட்ட போச்சுன்னா அவனுக்கு செலவாகும், என்கிட்ட இருந்தால் எனக்கு செலவாகும். இப்போ பணத்தை வச்சு எந்த பாதுகாப்பும் இல்லைன்னு சொன்ன உடனே மக்கள் என்ன வழங்கிப்பாங்கன்னா, உயிரற்ற பணம் தான் நமக்கு தேவையை நிறைவேற்ற முடியாது, நம்மளை பாதுகாக்காது. நம்முடைய பெற்றெடுத்த பிள்ளைகள் இருக்கிறாங்களே, இவங்க நமக்காக வேண்டி பாதுகாப்பாக இருப்பாங்க மறுமையில், இவங்க நமக்காக வேண்டி எந்த வித ரிஸ்கை எடுப்பாங்கன்னு சொல்லி மனிதன் நினைச்சிடக்கூடாதுன்னு நல்லா என்ன சொல்றான்னா, அதை உறுதிப்படுத்தி சொல்றான். வலா அவுலாதுகும் நல்லா சொல்றான். இந்த லாண்டா என்ன அர்த்தம்னா இல்லைன்னு அர்த்தம். லன் துக்னி அன்ஹும் அம்வாலுஹும், லன் துக்னி அன்ஹும் அவர்களை விட்டும் தடுக்காது, அம்வாலுஹும் அவர்களுடைய பணங்கள் தடுக்காது, வ மேலும் அவுலாதுகும் சொன்னா போதும், அவருடைய பிள்ளைகளும் தடுக்காது, அவர்களுடைய பணமும் தடுக்காது, அவர்களுடைய பிள்ளைகளும் தடுக்காதுன்னு சொன்னா போதும். அல்லாஹ் என்ன செய்யறான்னு இன்னொரு லாங்கிற ஒரு லானா இல்லைன்னு அர்த்தம். வல்லா அவுலாதுகும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுடைய செல்வங்களும் அவர்களை தடுக்காது, அவங்களுடைய பிள்ளைகளும் அவர்களை தடுக்காது. பணம் மட்டும் தடுக்காதுன்னு நினைச்சுக்காத, உயிருள்ள பொருளாக இருக்கக்கூடிய உன் மேல பாசம், பிரியம், அன்பு, உன் மேல அக்கறை, அப்படியெல்லாம் தந்தை மகன்ற மாதிரி உருகி ஒரு மாதிரி ஒட்டி உறவாடி இருந்தீர்களே, இவர்களே மறுமையில உங்களை விட்டு ஓடுவாங்க. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, மறுமையில உங்களை விட்டு ஓடுவாங்க, இவர்களும் உங்களுக்கு எந்த பிரயோஜனம் தர முடியாது. அழுத்தி அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். பணம் வைத்து ஒன்றும் செய்ய முடியாது, உங்களுடைய பிள்ளைகளை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது, நல்லா இன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ரொம்ப அழுத்தத்தை அல்லாஹ் அங்கே தரான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களா இல்லையா, உலகத்தில் நிறைய மனிதன் பணம் சேர்க்கிறான்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யகூலுல் அப்து மாலி மாலி. ஒரு அடியான் சொல்றான் ஏன் பணம் சொல்றான், மா மாலுஹு மின் ஸலாஸ். அவன் பணம் சொல்றது 3 தான். அவன் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு என்னுடைய பணம் சொல்லி மனிதன் சொல்லிட்டு இருக்கிறானே, அவனுக்கு உலகத்துல உண்மையிலேயே அவனுடைய பணம் சொல்றதாக இருந்தால் 3 விஷயங்கள் தான். மா அகல ஃபாஃப்னா, அவன் சாப்பிட்டு அடிச்சானே அது அவனுடைய பணம். ஒரு பொருளை நம்ம சாப்பிட்றோம், அந்த பொருள் நமக்கு உடம்புக்குள்ள போகுது, அது சத்தாக மாறுது, அதனுடைய சுவையை அனுபவிக்கிறோம், இது நம்முடைய பணம். ஏன்னா நம்ம பயன்படுத்தணும், நமக்கு சத்தாக இருக்கு, நம்ம வாழ்வதற்கு அது ஒரு ஆரோக்கியமாக பயன்படுகிறது. அவர் லபிசஃப் அபுலா, அவன் உடுத்தி கிழிச்சானே, அவன் உடுத்தி அதை பயன்படுத்தி வீணாக்கினானே அந்த ஆடைகள். நான் ஒரு ட்ரெஸ்ஸு போடுறேன், அலங்காரமாக இருக்குது, கண்ணியமாக இருக்குது, மக்களுக்கு மத்தியில் மதிப்பாக இருக்குது. அப்போ இந்த ஒரு ஆடைக்கு நான் என் பணத்தை செலவு பண்ணேன், அதன் மூலமாக ஒரு ஆடை கிடைத்தது, இந்த ஆடையினால் எனக்கு லாபம் கிடைத்தது, இதை வச்சு ஒரு மரியாதை, ஒரு மதிப்பு எனக்கு கிடைச்சிச்சு. நான் உடுத்தி கிழித்த விஷயங்கள். அவ் ஆழ்த்தா ஃபக்தனா, அவன் கொடுத்து சேர்த்து கொண்டது. மற்றவனுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்குறான், தானமாக தரான், ஜகாத் பணத்தை தரான், இந்த பணங்கள் அவனுடைய நன்மையாக மாறி போய்விடுகிறது. மறுமையில் இதற்குண்டான கூலியை இவன் அனுபவிப்பான். ஒமா சிவா தாலிக்க ஃபஹுவ தாஹிபுன் வ தாரிகுல் லின்னாஸ்.
இதை தவிர, இந்த 3 தவிர வேற என்ன பணத்தை அவன் சேர்த்தாலும், எவ்வளவு கோடி அவன் பேங்க்ல இருந்தாலும், கேஷாக இருந்தாலும், எவ்வளவு நிலபலன்களை சேர்த்தாலும் அது அவனுடைய பணம் கிடையாது. அது அவனை விட்டு போகும். இந்த உலகத்துல இருக்க வரைக்கும் அவன் அனுபவிக்கலாம். இந்த உலகத்தை விட்டு போகிற பொழுது மக்களுக்கு அவன் விட்டுட்டு போறது. ஒருத்தனுக்கு 1 லட்ச ரூபா வச்சிருக்கிறான், 10,000 ரூபாய்க்கு சாப்பிட்டான், 10,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் போட்டான், 10,000 ரூபாய் சக்காத்து கொடுத்தான், 30,000 ரூபாய் செலவு பண்ணா 1 லட்ச ரூபாயில மீதி 70,000 ரூபாய் அது அவன் பண்ணுமா? அவன் மௌத்தா போயிட்டா அவனுடைய பணம் அவனுடைய பிள்ளைகளுக்கு, மனைவிகளுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு போயிடும். அதுல இருந்து 1 ரூபாய் இவனால் அனுபவிக்க முடியாது. இவன் மௌத்தா போயிட்டான். அப்ப இவன் மௌத்தா போன பிறகு இந்த 1 லட்ச ரூபாய் இவனுடைய பணம் என்னன்னு கேட்டா, இவன் ஆடையாக போட்ட அந்த விஷயங்கள், அதை வச்சு சில லாபங்களை அனுபவிச்சான். இவன் உணவாக சாப்பிட்டு சில விஷயங்கள், அதை வச்சு சில விஷயங்கள் அனுபவிச்சான். உலகத்துல அதோட ருசியை பார்த்தான். இவன் ஜக்காத்தா அல்லது சதக்காவா கொடுத்த சில பணங்கள், அதை வச்சு மறுமையில சில லாபங்களை அனுபவிப்பான். அதனால பணம் சொல்றது இந்த 3 விஷயங்கள் தான் பணம். இந்த 3 தவிர வேற எதுவுமே பணம் கிடையாதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ பணத்தை வைத்து உங்களுக்கு எந்த லாபத்தையும் அனுபவிக்க முடியாது. அதே போல பிள்ளைகளை வைத்தும் எந்த ஒரு பலனும் உங்களுக்கு மறுமையில கிடைக்காது அப்படிங்கிறத ஆணித்தரமா சொல்றான். இன்னைக்கு காலம் மாறி போயிடுச்சு. இன்னைக்கு பாசமே சில நேரங்களில் பணம் இருந்தால் தான் வருது. இந்த நிலை மாறி போயிடுச்சு. அல்லாஹ் சொல்லக்கூடிய, அதனால தான் அல்லாஹ் முதல்ல பணத்தை முற்படுத்துறான். பின்னாடி வரக்கூடிய பாசங்கள் கூட இன்னைக்குள்ள சில சூழ்நிலைகளில் பணம் இருந்தால் தான் வருது. பணம் இருந்தால் ஒட்டுறான், பணம் இருந்தால் பேசுகிறான். பணம் இல்லைன்னு சொன்னால் அவனோட பழக்க வழக்கங்கள் மாறி போயிடுது. சொந்த பந்தங்களாக இருந்தாலும் பணம் இருக்கிறவர்களிடத்துல ஒரு மாதிரி பேச்சும், பணம் இல்லாதவர்களிடத்துல ஒரு மாதிரி பேச்சும் மாறி போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொன்னாங்க, இன்னலி குல்லி உம்மத்தின் ஃபித்னா, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு சோதனை இருக்கும். ஃபித்னத்து உம்மத்தி அல்மால், என் சமுதாயத்தினுடைய சோதனை என்ன தெரியுமா? பணம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு செய்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு வறுமை வரும்னு சொல்லி நான் பயப்படல. மால் ஃபக்குர் அக்ஷா அலைக்கும், உங்களுக்கு வறுமை வரும்னு சொல்லி நாங்கள் பயப்படல. வறுமை வந்து அதனால மார்க்கத்து வழியே போயிடுவீங்க, அதனால உங்களுக்கு சண்டை பிரச்சனை வரும்னு சொல்லி பயப்படல. வறுமையில் உள்ள குடும்பங்கள் கூட சிறப்பாக ஒற்றுமையாக வாழிடும். ஆனால் வலாக்கின் அக்ஷா துகுசத அலைக்கும் துன்யா, உங்கள் மேலே உங்களுக்கு உலகத்தை அல்லாஹ் விசாலமாக்கிடுவான். கமா புசித்தத் ஆலா மன்கான கபலுக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயங்களுக்கு எப்படி உலகம் விசாலமாக ஆக்கப்பட்ட நிறைய காசு பணங்களை கொடுக்கப்பட்டதோ அந்த மாதிரி உங்களுக்கும் கொடுத்துருவான். அதை தான் அல்லாஹ் நான் பயப்படுறேன். ஃபத்தனாஃபசு ஃபீஹா, அப்படி உங்களுக்கு விசாலமாக அல்லாஹ் உலகத்தை கொடுத்து விட்டால், பொருளை கொடுத்து விட்டால் அதில் நீங்கள் சண்டை போடுவீங்க. ஆமா தனாஃபசூஹா, எப்படி முந்தைய உள்ள சமுதாயங்கள் சண்டை போட்டார்களோ அதுபோல நீங்களும் சண்டையிட்டுக் கொள்வீர்கள். தஹ்லிக்குக்கும் கமா துஹ்லிக்கும் கமா அஹ்லகத்துக்கும், அவர்களை எப்படி இந்த பணங்காசுகள் அழித்ததோ, இந்த உலகத்தினுடைய ஆசை அழிச்சதோ அந்த மாதிரி உங்களையும் அழிச்சு. பார்க்குறோமா இல்லையா? ஒரு குடும்பத்தில் 10 பேர், அதில் 2 ஃபேமிலி ரொம்ப பணக்கார ஃபேமிலியாக இருந்தால் அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்காது. அல்லது அந்த குடும்பங்கள் மத்தியில் பாசம் என்பது உண்மையான பாசமாக இருக்காது. சில நேரங்களில் பணம் கூட பாசத்தை மிகச்சிருது. பாசமே பணம் இருந்தால் தான் வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. அதனால் அல்லாஹ் அதை தெளிவாக உடைத்து தள்ளுறான். இந்த பணமும் பாசமும் 2 உங்களை எந்த விதத்திலும் பாதுகாக்காது. இந்த 2இன் காரணமாக இந்த மார்க்கத்தை விட்டு நீங்கள் தயவு செஞ்சு வெளியே போயிடாதீங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இப்போ இவ்வளோ பணம் பாசம்னு சொன்ன உடனே மனசுக்குள்ளே அப்படி பணம்னா ஒரு கொடூரமான ஒரு சூரத்தில் மனசுக்குள்ளே பதிவாயிருக்கும். என்ன இது, பணமே சேர்க்கக்கூடாதா, காசு பணங்களை வச்சுக்க கூடாதா, பிள்ளைங்களே நமக்கு பொத்து எடுக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை வரும். பணம் என்பது அல்லாஹ் தஆலா ஒரு கத்தி மாதிரின்னு சொல்லலாம். இந்த உலகத்தில் பணத்தையும் பிள்ளைகளையும் அல்லாஹ் சோதனைன்னு சொல்கிறான். சோதனைங்கிறது வந்து நம்ம பயன்படுத்துறதை பொறுத்து இருக்கு. நம்ம கையில் ஒரு கத்தி இருக்கு. இந்த கத்தி வந்து என்ன செய்வோம்டா, பிள்ளைகள் கையில் கொடுக்க மாட்டோம். ஒழுங்காக பயன்படுத்தணும், நீ இப்படி தூக்கி போடாத, கத்தியை வந்து இப்படி யாருக்கு முன்னாடி காட்டாத, கத்தியை உஷாராக ஹேண்டில் பண்ணும் இப்படின்னு சொல்லி கத்தியை பற்றி பல எச்சரிக்கை வார்த்தைகள் நம்ம சொல்லுவோம். கத்தியை பற்றி இவ்வளோ எச்சரிக்கை பண்ணுறதுனால கத்தி பயன்படுத்தக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. எப்படி பயன்படுத்தணுமோ, எந்த முறையில் பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி பயன்படுத்தணும். அந்த மாதிரி தான் பிள்ளைகளும் பணங்களும். பணம் பிள்ளைகள் தேவையில்லையான்னு கேட்டால் தேவை. பணம் பிள்ளைகள் நமக்கு வேணும். ஆனால் அந்த பணம் பிள்ளைகளை இடத்துல எப்படி நடக்கணுமோ, பணத்தை எப்படி பயன்படுத்தணுமோ, பிள்ளைகளை எந்த முறையில் அன்பு செலுத்தணுமோ அந்த முறையில் இருந்தால் அது நமக்கு சோதனை கிடையாது, நமக்கு வெற்றி. பணத்தை வைத்து பணத்தை அறுத்து சாப்பிட்டா நமக்கு லாபம். பணத்தை வைத்து அடுத்தவருடைய கழுத்தை அறுத்தா நம்முடைய வாழ்க்கை போயிடும். இப்போ அந்த மாதிரி பணமும் பிள்ளைகளும் நமக்கு தேவை. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய அல்லாஹுக்கு நீங்க நிறைய இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இன்னஹு கான கஃபாரா, அவன் உங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கலாம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இருசுலு சமா அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு தொடர்படியான மலைகள் அல்லாஹ் அனுப்புறான். வயுந்திதுக்கும் பி அம்புவாலி பனீன, நீங்க நிறைய இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருந்தால் வயுந்திதுக்கும் பி அம்புவாலி பனீன, நிறைய காசு பணங்களை தரான், நிறைய செல்வங்களை, பிள்ளை செல்வங்களை அல்லாஹ் தரான்.
அதனால தான் யாருக்கும் குழந்தை இல்லையோ அவங்க நிறைய இஸ்திக்பார் செய்யணும்னு சொல்லுவாங்க இந்த வசனத்தை, இந்த ஆயத்தை அடிப்படையாக வச்சு. அப்ப அல்லாஹ்வே என்ன சொல்றான்னா, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அவனே நிறைய பணம் காசுகளை தரேன்னு சொல்றான், நிறைய பிள்ளை செல்வங்களை தரேன்னு சொல்றான். ஆனால் அந்த பணமோ அந்த பிள்ளைகளோ உங்களுடைய மார்க்கத்தை விட்டு வெளியாக்கிடக்கூடாது, உங்களை மார்க்கத்தை விட்டு அது தூரமாக்கிடக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்றாங்க. எப்படி துஆ செய்றாங்கன்னா, அல்லாஹும்ம அக்ஃபிர் மாலஹு வ வலதுஹு, யா அல்லாஹ் இவருடைய செல்வத்தையும் இவருடைய பிள்ளைகளை நீ அதிகப்படுத்து, வ பாரிக் லஹு ஃபீமா ஆதைதஹு, நீ அவருக்கு வழங்கக்கூடிய அந்த பிள்ளைகளும் செல்வங்களுடைய விஷயத்தை நீ பரக்கத்து செய்யணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. இப்போ பணம் காசு மார்க்கத்தில் நிறைய தேவை வேணும், பிள்ளைகளும் நமக்கு தேவை வேணும். ஆனால் அந்த பணத்தை பயன்படுத்துகிற விதத்தை நம்ம பயன்படுத்தணும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவே செஞ்சிருக்காங்க. நிறைய குடு, பணம் நிறைய இருக்கிறது தவறு கிடையாது. பணக்காரங்கள்லாம் மார்க்கத்துக்கு துரோகிகள் கிடையாது, மார்க்கத்துக்கு எதிரிகள் கிடையாது. பணம் நிறைய இருக்கிறது தவறு கிடையாது. ஆனால் இந்த பணத்தை பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து அவர்களுடைய நிலை மாறும். பிள்ளைகள் நிறைய இருக்கிறது தவறு கிடையாது, பிள்ளைகள் நிறைய இருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளைகள் மீது வைக்கிற பாசம் பெரிய மார்க்கத்தை விட்டு நம்மளை தூரப்படுத்தி விடக்கூடாது. அதனால் அதை தான் இந்த அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றாங்க. அதனால் நிறைய பணங்களும் காசுகளும் நமக்கு இருக்கலாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இப்போ வல்லாஹி இன்ன மாலில கஸீருன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சதுனால முஸ்லிம்ல வருது இந்த செய்தி, என்னுடைய காசு பணங்கள் நிறைய ஆயிருச்சு. வைன்ன வலதி வலது வலது யதஆதுன அலா நஹவி மின் மியத்தி அல்யௌம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, கடைசியாக மௌத்தா போன சஹாபாக்கள்ல இவர்களும் ஒருத்தவங்க. கடைசி காலத்துல மௌத்தா போறாங்க, முதல் நூற்றாண்டுடைய இறுதியில. அப்போ அவங்க சொல்றாங்க, என்னுடைய பிள்ளைகள் இன்னைக்கு அவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டால், என் பிள்ளை என்னுடைய பேரங்கள்னா 100 தாண்டும். ஒருத்தவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய பேர பிள்ளைகள் 100 தாண்டுகிற அளவுக்கு எண்ணிக்கை வந்துருச்சு. காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அதனால பிள்ளைகள் நிறைய இருக்கலாம், பணங்காசுகள் நிறைய இருக்கலாம். பணத்தை பயன்படுத்துகிற விதத்தில் பயன்படுத்தணும், மார்க்கத்தை விட்டும் நம்மளை அப்புறப்படுத்தி விடக்கூடாது. பிள்ளைகள் நிறைய இருக்கலாம், பிள்ளைகள் மீது பாசம் வைக்கலாம். ஆனால் இது எந்த வகையிலும் மார்க்கத்தை விட்டும் நம்மளை தூரமாக்கி விடக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, பணமும் காசும் அல்லாஹ்வை விட்டும் எந்த விதத்திலும் உங்களை தடுக்காது. அதனால அதை முழுமையாக நீங்கள் நம்பி விட்டு மார்க்கத்தை விட்டு வெளியே போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உலாயிகஹும் வகூது நார். அல்லாஹ் எவ்வளவு எச்சரிக்கை சொல்றான்றதை பார்க்கணும். இப்படி தன்னுடைய பணத்தை வைத்து பிள்ளைகளை வைத்து கொண்டு இவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து என்னை காப்பாற்றும் நினைக்கிறார்களே இந்த காஃபிர்கள், உலாயிகஹும் வகூது நார், அவர்கள் தான் நரகத்தினுடைய எரிபொருள்கள் நல்லா சொல்லி காட்டுறான். ரொம்ப பயங்கரமாக ஒரு உறுதியா அல்லாஹ் சொல்றான். உலாயிக்கன்னு சொன்னா அரபியில தூரமா உள்ள ஒரு பொருளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நீங்க அலிஃப் லாம் மீம்ல கூட பார்ப்பீங்க, முதல் சூரா அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப். யார் எந்த ஒரு எழுத்தாளர் ஒரு புத்தகத்தை எழுதுறானோ, இந்த புத்தகத்தை நான் எழுதுவதற்கு காரணம் இந்த புத்தகத்திலே அப்படின்னு சொல்லி இந்தன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எழுத போற புத்தகம் பக்கத்துல இருக்கு, அவர்கிட்ட இருக்கு, அதனால இந்தன்னுவாங்க. அல்லாஹ் திருக்குர்ஆன் ஆரம்பிக்கும் போது அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப், அந்த புத்தகம் அல்லாஹ் சொல்றான். சொல்ல போறது இந்த குர்ஆனை பத்தி, ஆனா அந்த புத்தகம் அந்த வேதம் நல்லா என்ன செய்யறான்னா தூரமா உள்ள ஒரு பொருளை பார்த்து சொல்றான். இந்த தாலிக்கங்கிற வார்த்தை இருக்குல்ல, ஒரு விஷயத்தை சுட்டி காட்டி சொல்றதுக்குள்ள வார்த்தை. கிட்ட உள்ள பொருளை சுட்டி காட்டி சொல்றதா இருந்தா ஹாதான்னு சொல்லுவாங்க. ஹாதல் கிதாப்னா இந்த புத்தகம்னு அர்த்தம். தூரமா உள்ள பொருளை சுட்டி காட்டுறது அங்க ஒரு புத்தகம் இருக்கு, இந்த புக்குன்னா இந்த புக்கு ஹாதல் கிதாப்னு அங்கே ஒரு கிதாப் இருக்கு. அந்த ஷெல்ஃபில் ஒரு கிதாப் இருக்குன்னா அதை எப்படி சொல்லுவாங்கன்னா தாலிக்கல் கிதாப், அந்த புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தூரமாக இருந்தால் தாலிக்கன்னும், கிட்ட இருந்தால் ஹாதானும் சொல்லுவாங்க. அதே போல ஹாவுலாயின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்க இவர்கள் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள சுட்டி காட்டுறதுக்கு ஹாவுலாயின்னு வாங்க. இவர்கள் இப்போ உங்களை நான் சொல்கிறதா இருந்தால் ஹாவுலாயின்னு சொல்லிடுவேன். கொஞ்சம் தூரமாக இருக்கிறாங்களே அவங்கள சொல்கிறதுக்கு உலாயிக்க அவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அரபியில் இந்த வார்த்தை உலாயிக்கன்னா தூரமாக இருக்கவங்கள சுட்டி காட்டி சொல்லக்கூடிய பன்மை வார்த்தை, ஹாதாங்கிறது ஒருமை வார்த்தை. அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான், உலாயிக்க அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த தூரமாக இருக்கிறது கிட்ட இருக்கிறது நம்ம சொன்னோம்ல, சில நேரங்களில் அந்தஸ்து கூடுதலாக இருக்கு, அதுக்கும் இந்த தாலிக்கங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இந்த புத்தகம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதனுடைய தஃப்சீலை நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த புத்தகம் தான் சொல்லணும். அல்லாஹ் ஏன் அந்த புத்தகம் சொல்றான்னா, மற்ற புத்தகங்களை விட அந்தஸ்தால் அது கூடுதலாக இருக்கு, ரொம்ப உயர்வாக இருக்கு, மற்ற புத்தகத்தை விட அந்தஸ்தால் ரொம்ப தூரமாக இருக்குன்றனால தாலிக்கல் கிதாப்னு அல்லாஹ் சொல்றான். அதை போல மக்களிலேயே இந்த குணம் வைத்து கொண்டிருக்கிறார்களே, என்னுடைய பொருளும் என்னுடைய பிள்ளைகளும் அல்லாஹ் விட்டு என்னை காப்பாற்றிட முடியும்னு சொல்லி மனநிலை வைத்திருக்கிறார்களே, உலாயிக்க அப்படி ஒரு மோசமான குணம் படைத்தவர்கள். அந்த குணத்தை அல்லாஹ் ரொம்ப இந்த மாதிரி ஒரு குணத்தை மாதிரி ஒரு மோசமான குணம் இல்லைங்கிறத அல்லாஹ் என்ன செய்யறான்னா தூரப்படுத்தி சொல்லுகிறான். மற்ற குணங்களை காட்டிலும் இந்த குணம் உள்ளவர்கள் ரொம்ப மோசமானவர்கள் என்று, மக்களை விட்டும் ரொம்ப தூரமானவர்கள் என்று தூரப்படுத்தி உலாயிக்க
அந்த குணம் உள்ள எப்படி ஒரு மோசமான குணத்தை உள்ளவர்களே அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யறான்னு தூரப்படுத்தி காட்டுறான். மற்ற மக்களை விட்டும் தூரப்படுத்தி காட்டுறான். காட்டிட்டு எல்லாம் சொல்றான் உலாயிக்க ஹும், ஹும்டா அவர்கள்னு அர்த்தம். அரபியில ஹுவண்டா அவன், ஹும்னா அவர்கள், உலாயிக்கண்டா அவர்கள்னு அர்த்தம். திரும்ப அல்லாஹ் என்ன சொல்றா, ஹும் அவர்கள், உலாயிக்க இப்படி ஒரு மோசமான குணத்துல இருக்கிறாங்களே, தங்களுடைய பணமும் பிள்ளைகளும் தங்களை காப்பாற்றும் சொல்லி நினைக்கிற இந்த மோசமான குணத்துல இருக்கக்கூடிய உலாய்க்க அவர்கள், ஹும் அவர்கள் தான் வகூது நார், நரகத்தினுடைய எரிபொருள் நல்லா சொல்லி காட்டுற. நரகத்துல போடுவேன்னு சொல்லல, நரகத்தினுடைய நெருப்பை வச்சு சுடுவேன் நல்லா சொல்ற. அந்த நரகத்தை எரியக்கூடிய எரிபொருள் இருக்கு, விறகு இருக்கு, அதுவே இந்த மக்கள் நல்லா சொல்லி காட்டுறான். சில நேரங்களில் நெருப்புல விழுந்தோ கூட பொழைச்சிருவாங்க. நெருப்பு மிதிக்கிறது நம்ம ஊர்களில் பார்த்துருக்குறோம். நெருப்பு மிதிப்பாங்கல்ல, அந்த நெருப்புல தானே ஒருத்தன் ஓடுறான், நடந்து ஓடுறான்ல, குடுகுடுன்னு ஓடுவான். அவ்வளோ தூரம் நெருப்பு இருக்கும். ஒரு இங்கேருந்து அவ்வளோ தூரம் இருக்குமா, ஒரு 5 அடி இருக்குமா, 2-3 அடி இருக்கும். அவ்வளோ நீளமான நெருப்புல நடப்பான் வேகமா. குடுகுடுன்னு இங்கேருந்து நடந்து ஓடுறவன் அங்கே போயிட்டு என்ன செய்வான், கால் எரிஞ்சு போச்சு நிற்க மாட்டான், நார்மலாக நடந்தா போவான். கொஞ்சம் எரிஞ்சிருக்கும், முழுமையாக எரிஞ்சு போயிருக்காது கால். அது நெருப்புல போகிறதுக்கு முன்னாடி இங்கே காலில் நினச்சிட்டு போயிடுவான். அதே போல் அங்கே போனவொன்னே அதுக்கேற்ற மாதிரி சில செட்டிங்ஸ் வச்சுருப்பாங்கன்னு வைங்களேன். ஆனால் நெருப்பில் நடந்து போகிறவங்க கூட முழுமையாக அந்த நெருப்பு அவனை தாக்குறது கிடையாது. அப்போ ஒரு சில நேரங்களில் நெருப்பில் ஒருத்தனை தூக்கி போட்டால் கூட முழுமையாக எரிஞ்சு போக மாட்டான். அல்லாஹ் இவங்களை கடுமையாக வேதனைப்படுத்தணுங்கிறதுக்காக எல்லாம் எப்படி சொல்கிறான்னா, நெருப்பில் தூக்கி போட்டால் கூட இவனுக்கு வலி கம்மியாக போயிடும், முழுமையாக எரிய மாட்டான், வேதனை குறைஞ்சு போயிடுங்கிறதுக்காக வேண்டி எரியிற பொருளாகவே இவனை ஆக்கிட்டான். நெருப்பு எரியுதுல, அது எல்லா பக்கமும் எரியும். நெருப்புல ஒரு விறகு போட்டிங்கன்னா எல்லா பக்கமும் எரியும், எரிஞ்சு 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 சாம்பலாகும். நெருப்புல நடக்கிறவனுக்கு தான் காயப்படாது. நெருப்புல எரியிற பொருள் என்னாயிரும், முழுமையாக அழிஞ்சு போயிருமா இல்லையா? அந்த எரியிற பொருளாகவே இந்த மனிதர்களை ஆக்குவான். இந்த மாதிரி குணம் உள்ளவனை ஆக்குவான் நல்லா சொல்றான். வகூது நார், நரகத்தினுடைய எரிபொருள், நரகமே இவர்களை வைத்துத்தான் அல்லாஹ் எரிப்ப நல்லா சொல்றான். ஒன்னு உலாய்க்கன்னு சொல்லி அவர்கள் சொல்லி அவங்களுடைய மோசமான குணத்தை சொல்றான். ஹும் என்று இந்த உலாய்க்க இந்த மாதிரி அவர்கள் 2 முறை அரபியில வந்துச்சுன்னு சொன்னா அதை உறுதிப்படுத்த இவங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்துல வரும். அப்படின்னு சொல்லி இன்னொரு தடவை அல்லாஹ் அவங்களை உறுதிப்படுத்துறான். நரகத்தினுடைய எரிபொருள் அல்லாஹ் சொல்லி என்ன செய்யறான், அவர்களை இன்னும் கேவலப்படுத்துறான் அல்லாஹ் தஆலா. இந்த குணம் ரொம்ப மோசமான குணம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டிட்டு, இதை போன்று இந்த மாதிரி இதற்கு முன்னாடி உள்ள சமுதாயங்கள் வாழ்ந்தார்கள். ஃபிரௌனுடைய சந்ததியர்கள் அவர்களுக்கு முன்னாலும் வாழ்ந்த மக்களை வாழ்ந்தார்கள். அவர்களையும் அவர்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ் பிடிச்ச நல்லா சொல்லி காட்டுறான். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், காரூன் உலகத்தினுடைய பல செல்வங்களை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். ஆனால் காரூனுடைய செல்வம் அவனை விட்டு எந்த வகையில் அவனை காப்பாற்ற முடியலை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மேலே பழி சுமத்தணுங்கிறதுக்காக வேண்டி இந்த ஒரு பெண்ணை செட்டப் பண்ணி, எல்லாரையும் திட்டக்கூடிய சபிக்கக்கூடிய ஒரு பெண்ணை செட்டப் பண்ணி என்ன செஞ்சான் காரூனு, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சபைக்கு நீ போ, உன்கிட்ட தப்பா நடந்துட்டாங்கன்னு சொல்லி நீ அந்த சபையில மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மேல தவறான ஒரு பழி போடு அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை காரூன் அனுப்புனான். அல்லாஹ் அந்த பெண்ணுடைய உள்ளத்தை மாத்திட்டான். அந்த சபைக்கு போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேல பழி போடணும்னு நினைச்ச அந்த பெண் என்ன செஞ்சிச்சுன்னா, உள்ளத்தை மாத்தி அவங்களிடத்துல மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் கிட்ட இஸ்திக்ஃபார் தேடும்படி அல்லாஹ் மாத்திட்டான் அந்த உள்ளத்தை. இந்த மாதிரி காரூனை கிட்ட தப்பா உங்களை பத்தி சொல்லி தான் எங்களை அனுப்புனா, ஆனா உங்களை பத்தி தப்பா சொல்றதுக்கு எனக்கு மனசு இல்லைன்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல அந்த பெண்ணு இது ஒரு மனம் மாதிரி இஸ்திக்ஃபார் செஞ்சிருச்சு, பாவ மன்னிப்பு கேட்டுருச்சு. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் இந்த பூமி எனக்கு வசப்படுத்தி கொஞ்சம் நேரம் தா அப்படின்னு சொல்லி காரூன் இடத்துல போறாங்க. காரூன் தன்னுடைய பணம் காசுகள் தன்னை காப்பாற்றும் மனநிலையில் இருக்கக்கூடிய காரூன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொஞ்ச நேரம் அல்லாஹ் இந்த பூமியை வசப்படுத்தினா, குதீஹிம் அவங்கள புடி அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அவனுடைய பணம் காசு, அவனுடைய ஆடம்பரங்கள், அவனுடைய கால்நடைகள் எல்லாத்தையும் அந்த பூமி அப்படியே ஒட்டுமொத்தமாக விழுங்கி பூமிக்குள்ளேயே அவன் புதைக்கப்பட்டு போய்விட்டான். அவன் பணம் காசு அவனை காப்பாற்ற முடியல. அவனுடைய பணங்காசு அவனுடைய மௌத்தை விட்ட காப்பாற்ற முடியல, அவனுடைய வேதனை விட்டு அல்லாஹ் காப்பாற்ற முடியல. அல்லாஹ் சொல்லி காட்டான், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள் இந்த மனநிலையில இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுவான் முன்னாடி உள்ள சமுதாயங்களை பார்த்து, கானு அஷத்து மின்கும் கூவா, உங்களை விட அவர்கள் ரொம்ப பலமிக்கவர்கள், அக்ஸர் அம்புவாலம் அவுலாதான், உங்களை விட அதிகமான பணங்களும் குழந்தைகளும் அவர்களுக்கு இருந்துச்சு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்களை விட பலமானவர்கள் முன்னாடி வாழ்ந்த சமுதாயங்கள். ஆது சமூக கூட்டத்தார்களுக்கு நல்ல பலத்தை கொடுத்திருந்தான், நிறைய பிள்ளைகளை கொடுத்திருந்தான், நிறைய செல்வங்களை கொடுத்திருந்தான். அவ்வளவு செல்வமும் பலமும் இருந்த அந்த சமுதாயங்களை யாரும் காப்பாற்ற முடியல, அவர்கள் அழிந்து போய்விட்டார்கள். ஏன்னா எந்த நபியும் போய் இந்த மாதிரி நான் மார்க்கத்தை சொல்றேன்னு போனா அவர்கள் சொல்லக்கூடிய வாதம் என்ன தெரியுமா, மார்க்கத்தை பின்பற்றுங்க இல்லை அல்லாஹ் வேதனை இறக்கிடுவான்னு கேட்டா அவனுடைய வாதம் இப்படித்தான் இருந்துச்சு, நஹ்னு அக்ஸர் அம்வாலம் அவ்லாதா, எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, எங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்த மக்கள் இப்படி சொல்லுவார்கள், நஹ்னு அக்ஸர் அம்வாலம் அவ்லாதா,
எங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, எங்ககிட்ட நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒமானஹனு முஅذிபீன், எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் வேதனை செய்யப்படக்கூடியவர்கள் இல்லை, எங்களை ஒன்றுமே செய்ய முடியாது என்று அந்த மக்கள் சொல்லுவார்கள்னு அவங்க வாதத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அன்றைய காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் மக்களுடைய மன நிலை என்னன்னு சொன்னால், பணம் இருந்தால் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, எங்களுடைய பிள்ளைகள் எங்களை தடுப்பார்கள், எங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் மக்களுடைய மனநிலை மாறி போச்சு, பிள்ளைகளை விட்டுட்டாங்க, ஆனால் பணம் இருந்தால் எங்களை ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற ஒரு மனநிலை இருக்கு. இது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் மக்களுடைய மனநிலை இப்படி இருந்துச்சு நல்லா சொல்லி காட்டுறான். எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, உமா நஹனு பிமுஅذிபீன், எங்களுக்கு நாங்கள் அதாபு செய்யப்படக்கூடியவர்கள் இல்லை, காரணம் என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்களுடைய வாதங்களை முன்வைத்தார்கள் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபிரௌனுடைய ஃபிரௌனுடைய சந்ததியர்கள் நீங்க பார்க்கலையா, அவங்க அழிக்கப்பட்ட நிலையை போல இவர்களும் ஆகுவார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபிரௌன் பெரிய படையோட போன, அவ்வளவு ஒரு லட்சக்கணக்கான படையோடு போய் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பூண்டோடு அழிப்பதற்காக போன ஃபிரௌன் அவ்வளவு பெரிய படைகள் சேர்ந்த பிறகு கூட அந்த செங்கடல்ல அழிக்கப்பட்டா ஒருத்தரால அவன் காப்பாற்ற முடியல. ஃபிரௌனுடைய நிலை என்ன, ஒருத்தர் கூட காப்பாற்ற முடியல, அவ்வளவு பெரிய படை இருந்தும் அவனுடைய மௌத்தை விட்டு அவனை காப்பாற்ற முடியல. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுவான், ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்த், அவன் மௌத்தா போனதுக்காக வேண்டி வானமும் பூமியை அழல, அவ்வளவு பெரிய ஆட்சி, அவ்வளவு பெரிய அதிகாரம், என்ன மீறி எதுவும் நடக்காதுன்னு சொல்லி பெரிய கம்பீரமான வாழ்க்கையை நடத்தினான ஃபிரௌன். அந்த ஃபிரௌனை உலகம் பார்க்குதா? ஃபிரௌனை பார்க்கல. அந்த ஃபிரௌனை பற்றிய உலகம் ஏதாவது கண்டுக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வரலாறு பேசணுங்கிறதுக்காக வேண்டி வேணா ஃபிரௌனை எடுத்துக்கொள்வோமே தவிர, ஃபிரௌனும் தனி தலைப்பு பேசுகிற அளவுக்கு ஃபிரௌன் பெரிய ஆள் கிடையாது. அவ்வளோ பெரிய ஆட்சி அதிகாரம்னு பெரிய பணபலத்தோடு நான் வாழ்ந்தேன், அதிகாரத்தோடு வாழ்ந்தேன்னு சொல்லக்கூடிய ஃபிரௌன் அவனை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு உலகத்தில் யாரும் கிடையாது, யாருமே பேசுறது கிடையாது. நபிமார்களுடைய வரலாறு பேசும்போது வேணா, அயோக்கியன் யாருன்றதை பேசுறதுக்கு வேணா, அதிகாரத்தோடு பெருமையோடு வாழ்ந்தவன் யாருன்னு பேசுறதுக்கு வேணா ஃபிரௌனை எடுத்துக்கோமே தவிர, மற்றபடிக்கு ஃபிரௌனை தனி டைட்டில் போட்டு பெருமையா பேசுறதுக்கு ஃபிரௌன் ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவு பெரிய அதிகாரத்தோடு வாழ்ந்தவனே ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்த், அவன் அழிக்கப்பட்ட போது அவனுக்கு வானமும் பூமி அவனுக்கு அழக்கூட இல்லை, ஒன்றும் கண்டுக்க கிடையாதுன்னு நல்லா சொல்றான். வானம் அழுதுச்சா, பூமி அழுதுச்சா, ஒண்ணுமே அழ கிடையாது. உமா காணும் முன்னறி அவகாசம் கூட அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவே கிடையாது. நான் திருந்திடுறேன் அப்படின்னு ஒரு வாய்ப்பை கூட அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கல. அவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தோடு வாழ்ந்த ஃபிரௌனே அழிச்சதை ஒண்ணுமில்லாம அல்லாஹ் ஆக்கிவிட்டானே. அப்போ நீங்களே எம்மாத்திரம் அல்லாஹ் கேட்கிறான், உங்ககிட்ட எவ்வளவு இருக்கும்? ஃபிரௌனுக்கிட்ட இருக்கிற மாதிரி, காரூனுக்கிட்ட இருக்கிற மாதிரி படைகளோ பணங்களோ உங்ககிட்ட இருக்குமா? உங்களுடைய பிள்ளைகள் உங்களை காப்பாற்றுவாங்க, உங்களுடைய பொருள் உங்களை காப்பாற்றுவாங்க நீங்க நினைக்கிறீர்களே, காரூன் கிட்ட இருக்கிற பணத்தை விட உங்ககிட்ட இருந்துச்சா? அப்படிப்பட்ட காரூனை அழிக்கப்பட்டானே. ஃபிரௌன் அவ்வளவு பெரிய படையை கூட்டிட்டு போய் தனக்கு ஒரு பாதுகாப்பா நினைச்ச, அரணாக நினைச்ச அவ்வளவு பெரிய படையே அழிக்கப்பட்டு ஒண்ணுமில்லாம ஆக்கப்பட்டானே. அப்படிப்பட்ட ஃபிரௌனுடைய பாதுகாப்பை தாண்டி உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து விடுவார்களா? அந்த பணமோ பிள்ளைகளோ எந்த பாதுகாப்பும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய வேதனை விட்டு தவிர்த்து விட முடியாது. அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டும் மார்க்கத்தை விட்டும் நீங்கள் தூரமாகி போய்விடாதீர்கள் என்று அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கை கொடுக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய பணங்களோ நம்ம வெறுக்கணுன்ற பொருள் கிடையாது. பிள்ளைகள் நிறைய இருந்தால், பணங்கள் நிறையா இருந்தால் மார்க்கத்தில் தவறு கிடையாது. பிள்ளைகள் நிறைய இருக்கணும், அவங்கள பாசம் வைக்கணும், பணம் நிறைய இருக்கணும், அந்த பணங்களை நல்ல வழியில் செலவு பண்ணணும். அந்த பணத்தாலும் பிள்ளைகளாலும் மார்க்கத்தினுடைய விஷயங்களை விட்டும் நாம் தவறிவிட போகக்கூடாது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உங்களுடைய பணங்களோ உங்களுடைய பிள்ளைகளையோ அல்லாஹுடைய விஷயத்தை விட்டும் உங்களை எந்த விதத்திலும் தடுக்காது. முந்தைய சமுதாயத்தில் வாழ்ந்த ஃபிரௌனுடைய சந்ததிகளும் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தார்களே, அவர்களும் எப்படி அழிக்கப்பட்டார்களோ அதை போல அவர்களுடைய பாவங்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் அவர்களை பிடித்தன்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். எனவே நம்ம இதில் இந்த 2 வசனத்திலிருந்து நம்ம பெறக்கூடிய படிப்பினை, நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய பணங்காசுகளும் நம்மை அல்லாஹுடைய சிந்தனை விட்டும் நம்மளை அப்புறப்படுத்திவிடக் கூடாது. இதன் மீது நாம் வைக்கிற மிகுதியான அன்பும், இதன் மீது வைக்கிற மிகுதியான பாசமும் நம்முடைய அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதை விட்டும் எல்லளவும் நம்மளை தப்பிவிட செய்யக்கூடாது. இந்த ரெண்டுமே உங்களுக்கு எந்தவித பலனும் தராது என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். வல்ல அல்லாஹ் இந்த வசனத்தில் எந்த கருத்தை சொன்னானோ அந்த கருத்தின்படி வாழ்வதற்குண்டான தௌஃபீகை எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. நாம் சொன்ன விஷயங்களில் ஏதானும் தவறுகள் இருந்தால் அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. தவறுகள் நம்மிடத்தில் சுட்டி காட்டப்பட்டாலும் அந்த தவறுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.